Subscribe for more content. Hello student. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் பாயிண்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டுன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y டிவைடட் 2 ப்ளஸ் 10. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு அதாவது ஆர்டராக எழுதுகிறோம். எக்ஸு ஒய்னு ஆர்டராக எழுதுகிறோம். 3y டிவைடட் 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 3y டிவைடட் 2வாக மாறும். ஈக்குவல் டு 10 அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 20 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 20யாக மாறும். ஸோ எக்ஸ் மைனஸ் 3y டிவைடட் 2 அப்படியே வச்சுக்கிறோம். வரும் 10 மைனஸ் 20 மைனஸ் 10. ஸோ இந்த 2ஆல் இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும் 2x மைனஸ் 3y திரும்ப இந்த 2ஆல் இந்த 10 மல்டிப்ளை பண்ணும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்க 10 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 20யாக மாறும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். 3y டிவைடட் 2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும் 3y டிவைடட் 2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ 3y டிவைடட் 2 அப்படியே வச்சுக்கிறோம். 3y டிவைடட் 2 அப்படியே எடுத்துக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்க ப்ளஸ் 2z மைனஸ் 2zஆக மாறும். மைனஸ் 2z ஈக்குவல் டு 5 அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 10 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் 10ஆக மாறும். ஸோ 3y டிவைடட் 2 மைனஸ் 2z ஈக்குவல் டு 5 மைனஸ் 10 மைனஸ் 5. ஸோ 3y அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 2 வந்து மைனஸ் 2z மல்டிப்ளை பண்ணும். இந்த மைனஸ் 2z இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும் 4z ஈக்குவல் டு திரும்ப இதே 2ஆல் இங்கே பண்ணும் மல்டிப்ளை பண்ணும். 2ஆல் மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 10 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறது இந்த 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் y மைனஸ் z. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். 2z மைனஸ் 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் y மைனஸ் z. ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது 2z ப்ளஸ் 5 அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 110வையும் அப்படியே வச்சுட்டு மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸால் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸால் மைனஸ் இசட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இசட். இப்போ நெக்ஸ்ட்டு 2z அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்க மைனஸ் ஒய் மைனஸ் இசட்டை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு மாறுது. ஈக்குவல் டு 110 அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 5 மைனஸ் 5ஆக மாறும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு. ஸோ இது ஆர்டராக எழுதிக்கலாமா? இப்போ ஒய் ப்ளஸ் 2z ப்ளஸ் z என்ன வரும் 3z ஈக்குவல் டு 110 மைனஸ் 5 என்ன வரும் 105. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவேஷனை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் 2 and 3. ஸோ இங்கே 3y இருக்குது செகண்ட் ஈக்குவேஷனில். தேர்ட் ஈக்குவேஷனில் வெறும் y தான் இருக்குது. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே தேர்ட் y வந்துடும். நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கும். செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்து எழுதிக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10. தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன சொன்னால் 3ஆல் தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 3y ப்ளஸ் 3zன்றது என்ன ஆகும்
ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 105 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 315 அப்படின்னு வரும். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா சிம்பிள் மாற்றணும். ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம மைனஸ் இங்கே இருக்க சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே இருக்க சிம்பிளுக்கு ஆப்போசிட்டாக நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ். ஸோ 3 + 3y மைனஸ் 3y கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 4z மைனஸ் 9z என்ன வரும்? மைனஸ் 13z ஈக்குவல் டு இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும்? 325. இப்போ 13ஆல் 325 எத்தனை கேன்சல் பண்ணலாம்? 25ஆல் கேன்சல் பண்ணலாம். அப்போ 13 × 25 325. ஸோ z ஈக்குவல் டு இங்கே மைனஸ் வரும், இந்த மைனஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ z ஈக்குவல் டு அதாவது -10 மைனஸ் 315 மைனஸ் 325 மைனஸ் 325. 13ஆல் 13 × 25 325. ஸோ நம்ம 25ஆல் கேன்சல் பண்ணிட்டோம். z ஈக்குவல் டு 25. ஸோ இசட்டோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். z ஈக்குவல் டு 25 சப்பின் ஈக்குவேஷன் 2 ஈக்குவல் டு 10. 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு -10. 3y ஒய்யோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். -4 இசட்டோட வேல்யூ 25 ஈக்குவல் டு -10. 3y மைனஸ் 4 × 25 என்ன வரும்? 100 ஈக்குவல் டு -10. ஸோ 3y அப்படியே வச்சுக்கிறோம். -10 -100 ஈக்குவல் டு அந்த சைட் போகும்போது +100. அப்போ 3y ஈக்குவல் டு -10 + 100 என்ன வரும்? +90. ஸோ 1 3s are 3, 3 3s are 9, 0. y ஈக்குவல் டு 30. ஸோ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, இஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்யோட வேல்யூ 30 சப்பின் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2x மைனஸ் 3 ஒய்யோட வேல்யூ 30, ஒய்யோட வேல்யூ என்ன? 30 ஈக்குவல் டு -20. இப்போ 2x மைனஸ் 3 3s are 9. இப்போ 3 × 30 90 ஈக்குவல் டு -20. இப்போ 2x அப்படியே வச்சுக்கிறோம். -20 அப்படியே வச்சுட்டு -20 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகும்போது +90 மாறும். ஸோ 2x ஈக்குவல் டு -20 + 90 என்ன வரும்? -70. ஸோ 2ஆல் இதை கேன்சல் பண்ணலாம். எத்தனை தடவை? 35. ஸோ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ +35. பெரிய நம்பர் சிம்பிள் என்னது? +90ன்றது பெரிய நம்பர். ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் தான் வரும் ப்ளஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 35. ஸோ எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 30, இசோட்டோட வேல்யூ 25. ஸோ நம்ம 3 வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.